புதுக்கோட்டை மாவட்டம் செங்கீரை ஊராட்சியில் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயபுரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசிதழில் அறிவிப்பு வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கீரை ஊராட்சியை சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்தில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை வீசிவிட்டு சென்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க கேட்கலாம். பாக்கியராஜ், வணக்கம். மேலும் விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயபுரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசிதழில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பினால் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி எல்லாமே போய்விடும் எனவும், இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் என கூறி ஏற்கனவே இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவி அழகு தலைமையில் இன்று புதுக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்தில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க வந்துள்ள பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து புதுக்கோட்டை தாசில்தார் பரணி குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை வாங்க மறுத்து நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தான் செங்கீரை கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீண்டும் ஆதார் அட்டைகளை ஒப்படைக்க முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதம் தள்ளுமுள்ள ஏற்பட்டது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட ஆதார் அட்டைகளை தாசில்தார் அலுவலகத்திற்குள் வீசிவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து சென்றனர். இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.